ஹரி ஓம். உலக மக்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நாம் ஞானப்பாதையில் காண இருப்பது தன்னிலை அறிய முன்னிலையை கொஞ்சம் ஞாபகப்படுத்துவதற்காகவும் சொல்லப் போகின்றோம். மனிதர்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியால் நிரப்பப்பட்டது. இறைவன் மனிதர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து அனுபவித்து விட்டு வரட்டும் என்றுதான் மனித வாழ்க்கையை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனால் நாம் அதை புரிந்து கொள்ளவில்லை. நாம் செய்யும் தவறுகளுக்கு நாம் தானே பொறுப்பு, வேறேதும் இல்லை. நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய தேவைகள் மிகவும் குறைவாக இருந்தது. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், அவ்வளவுதான். ஆடம்பர தேவைகள் எல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் இன்று நவீனம் என்ற பெயரில் பல கண்டுபிடிப்புகள் வந்துவிட்டன. மின்சாரத்தில் தொடங்கி ஃபேன், டிவி, ஏசி, செல்போன், கம்ப்யூட்டர், தகவல் தொடர்பு துறைகள் என ஏராளமான கண்டுபிடிப்புகள் வந்து நம்மை ஆக்கிரமித்து கொண்டன. நாமும் அதிலிருந்து தப்ப முடியாது. ஆரம்ப காலத்தில் ஒரு 300 ரூபாய் இருந்தால் 10 பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் மிக அற்புதமாக வாழ்ந்து விடலாம் 1960களில். ஆனால் இன்று ஒரு செல்போனுக்கு கூட அந்த 300 ரூபாய் கட்டுப்படி ஆகாது. நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தன் தேவையை உணர்ந்து ஒவ்வொரு வீட்டிலும் 25 ஆண்டுகளுக்கு தேவையான உணவுப் பொருட்களை பதப்படுத்தி வைத்து வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று நாம் ஒரு 1/2 கிலோ அரிசிக்கு கூட பையை தூக்கி கொண்டு போகும் அவல நிலையில் இருக்கிறோம். இதெல்லாம் என்ன காரணம்? இதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு ஆடம்பரத்தில் தலையை விட்டு கொண்டு கடன் கொடுக்கிறார் என்பதற்காக எல்லா கடன்களையும் வாங்கி இன்றெல்லாம் பார்த்தால் ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தபட்சம் 10 மின்சார பொருட்களாவது இயங்கி கொண்டிருக்கின்றன. அனைத்திற்கும் நாம் காசு கட்டத்தான் வேண்டும், இல்லையா? அதே போல் அந்த காலத்தில் அரிசி, பருப்பு, ராகி, சோளம், கம்பு, திணை, கோதுமை என ஒரு 25 ஆண்டுகளுக்கு தேவையான உணவுப் பொருட்களை அவர்கள் பதப்படுத்தி வைத்திருந்ததால் அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருந்தது. ஆனால் இன்று 1 கிலோ அரிசிக்கு கூட நாம் பையை தூக்கி கொண்டு செல்கின்றோம். ஆரம்ப காலத்தில் வீடுகளில் நிறைய இடம் இருக்கும். விருந்தினர்கள் 10 பேர் வந்தால் கூட ஒரு 10 நாள் 20 நாள் நன்றாக நிம்மதியாக தங்கி சென்றார்கள். இன்று ஆண் பெண் இருவருமே வேலைக்கு செல்வதால் அந்த நிலை இல்லை. இப்பொழுது ஒரு ஃபோன் செய்து நான் வீட்டுக்கு வரலாமா என்றால் இன்று வேண்டாம், நாளைக்கு வாருங்கள் என்று தட்டி கழிக்கின்றார்கள், புறக்கணிக்கின்றார்கள். உறவுகளை புறக்கணித்து கொண்டு போய்கொண்டிருக்கிறது. அதிலும் இப்பொழுது இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் திருமணம் செய்து கொள்வதற்கு ஏகப்பட்ட கண்டிஷன். அவர் என்னை விட 1 வயது தான் மூத்திருக்க வேண்டும், 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க வேண்டும், சொந்தமாக வீடு இருக்க வேண்டும், கார், பைக் எல்லாம் இருக்க வேண்டும், இப்படி எல்லாம் பார்க்கிறார்கள். இதற்காக அவன் இஎம்ஐயில் நிறைய கடனை வாங்கி கொண்டு தலையை பிச்சு எடுத்துக்கொண்டு சொட்டை பறண்டு போகிறது. அதை பார்த்தால் பெண்களுக்கு பிடிப்பதில்லை. இப்படி அசிங்கமாக இருக்கிறானே, இவனை நான் எப்படி திருமணம் செய்து கொண்டு என் நண்பர்களுக்கு அறிமுகம் செய்வது? நண்பர்களுக்காகவா நாம் திருமணம்